ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் மேத் வித் ஜான். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லேயுமே மேக்ஸுக்கு நம்ம டைம் பத்துறதில்லை. ஸோ எல்லா சமயம் நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு போதுமான டைம் பத்துறதில்லை. அதில் எங்கே நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா பெருக்கல். ஸோ பெருக்கல் பண்ணுறதில், வகுக்கிறதுல, ஸ்கொயர் பண்ணுறதில் இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ரொம்ப டைம் எடுப்போம். ஸோ அதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, இப்போ 1லேருந்து 100க்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணுறது, அது மாதிரி ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, அதுக்கு எப்படி ஸ்கொயர் ரூட் பார்க்குறது, க்யூப் ரூட் எப்படி பார்க்குறது, ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸை நீங்கள் ஸ்பீடாக பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 57 ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ 57 ஸ்கொயர்னு இருக்குது. நம்ம நார்மலாக எப்படி பண்ணுவோம்? இப்போ 57னா 57ன்னு எழுதி, கீழே 57ன்னு எழுதி, 7 7 49, 9 மிச்சம் 4, ஸோ 7 35, அதுக்கப்புறம் இதை விட்டுருவோம் 39 இப்படி எழுதுவோம். ஸோ நிறைய நேரங்களில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ 7 49 9ன்னு எழுதி 4 எழுதிட்டு 7 35 சொல்லிட்டு அப்படியே போட்டுருவோம். ஸோ இந்த 4ங்கிறது கூட்டவே மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அது மாதிரி கூட்டையில் இப்போ 35 கூட்டிகிட்டு இப்போ 4 நினச்சிட்டாக்க 35 மறந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம எப்படி ஸ்பீடாக பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்பல்சரி 1லேருந்து 10 வரைக்கும் உள்ள ஸ்கொயர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1னா 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, அப்படியே வரிசையாக 10 ஸ்கொயர்னா 100. ஸோ இதை மட்டும் ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. இதுக்கப்புறம் 11லேருந்து 99 வரைக்கும் நம்ம எப்படி ஈஸியாக போடலாம் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ பார்த்துடலாம். சரியா? ஃபஸ்ட்டு நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன்? 36 எடுத்திருக்கேன். சரியா? 36 எப்படி பண்ணலான்னா, இப்போ 36 எடுத்துக்கங்க. 6ஓட ஸ்கொயர் என்ன? 36. நம்ம இதில் பண்ண போகிறது எல்லாமே இந்த 10 ஸ்கொயர்ஸை வச்சு நம்ம 11லேருந்து 99 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ 36 எடுத்திங்கன்னா, ஸோ 6ஓட ஸ்கொயர் என்ன? 36. அடுத்து 3ஓட ஸ்கொயர் என்ன? 9. ஸோ அதை அப்படி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இது 2 பெருக்கணும். 6 3 பெருக்கணும் என்ன? 18. அதோட 2 பெருக்கி அப்படி இங்கே எழுதிட வேண்டியதான். 18 2 என்ன? திருப்பி 36 தான். எழுதும்போது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு செகண்ட் டிஜிட்டுக்கு நேரம் எழுதணும். 3 6 பெருக்குறீங்க, உங்களுக்கு 18 கிடைக்குது. அதை 2ஆல் பெருக்குறீங்க, பெருக்கி அப்படியே இங்கே செகண்ட் டிஜிட் கீழே எழுதிட வேண்டியதான். ஸோ 18 இந்த 2 36, இந்த 36 அப்படிங்க எழுதிருங்க. ஓகே, இப்போ இதை கூட்டுங்க. 6 9 12. ஓகேவா? அவ்வளோதான். இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம ஒரு 5 6 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக ஐடியா கிடைக்கும். இது நீங்கள் மேக்ஸு வேகமாக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ 57 எடுத்துக்கோங்க. 57 7ஓட ஸ்கொயர் என்ன? 49. 5ஓட ஸ்கொயர் என்ன? 25. 7 35. 35ஓட 2 இன்ட்டு 2 பண்ணால் 70. அப்படி எழுதிருங்க. இப்போ 9 4, இங்கே 12 மிச்சம் 1. ஸோ இதான் ஆன்சரு, 3249. ஓகேவா? ஸ்பீடாக போடலாம். இந்த மாதிரி ஸ்பீடாக போடலாம். நெக்ஸ்ட்டு 41. ஸோ இந்த மாதிரி 41, இந்த மாதிரி 1 பெருக்கல் நம்ம 1ஓட ஸ்கொயர் என்ன? 1 தான் வரும். இந்த மாதிரி ஒரு டிஜிட் மட்டும் போடலை. இப்போ 7ஓட ஸ்கொயர் 49 சொல்லிட்டு 2 டிஜிட் போட்டோமா, 6ஓட ஸ்கொயர் 36 சொல்லிட்டு 2 டிஜிட் போட்டோமா, அதே மாதிரி 1ஓட ஸ்கொயருங்கிறப்போ 1ன்னு போடல, 0 போட்டு 1 போடணும். ஸோ அது மட்டும் சின்னதாக பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல 1 வந்தாலோ 2 வந்தாலோ 3 வந்தாலோ அதுக்கு மட்டும் முன்னாடி 0 சேர்த்துக்கறணும். மிச்சம் எல்லாத்துக்கும் 2 டிஜிட் வந்துடும். அதுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ 1ஓட ஸ்கொயர் என்ன? 0ன்னு போட்டாச்சு. 4ஓட ஸ்கொயர் என்ன? 16. ஓகேவா? இப்போ 1 4 பெருக்கினா 4, 4 இன்ட்டு 2 8. அதை ஒரு டிஜிட் தள்ளி போட்டுக்கறணும். ஓகேவா? இப்போ 0க்கு நேரம் 8 போட்டோம். இப்போ இதை கூட்டினா என்ன வரும்? 1 8 6 1. ஸோ இதுதான் இதோட ஸ்கொயர். ஸோ இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். இப்போ 4. ஸோ 4ஆவது சம் இப்போ 62ஓட ஸ்கொயர் பார்க்குறீங்க. ஓகேவா? இப்போ 62 ஸ்கொயர் எப்படி பார்ப்பீங்க? 62 எழுதிக்கோங்க. 2ஓட ஸ்கொயர் என்ன? 4. அதை 0 எழுதிக்கோங்க. 6ஓட ஸ்கொயர் என்ன? 36. 6 2 12, 12 2 24. இப்போ 4 4 8 3. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னொரு சம் பார்க்கலாம். 5ஆவது சம் 93ஓட ஸ்கொயர். ஓகேவா? எப்படின்னா 93ஓட ஸ்கொயர் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி எழுதுங்க. 93 எழுதிக்கங்க. 3ஓட ஸ்கொயர் என்ன? 9. 0 போட்டுங்க. இந்த 1 இந்த 2 இந்த 3 இது எழுதியில் மட்டும், ஏன்னா இதோட ஸ்கொயர் 1 டிஜிட்டில் வரும். ஸோ 1 4 9ன்னு வருதா, மிச்சம் எல்லாமே 2 டிஜிட்டில் வருதா. இப்போ அதுக்கு பிரச்சனை இல்லை. 1 டிஜிட் வரும்போது மட்டும் 0 போட்டுக்கிறோம் முன்னாடி. இப்போ 3ஓட ஸ்கொயர் 9. 9ஓட ஸ்கொயர் 81. 83 27. 27 இன்ட்டு எத்தனை? 27 இன்ட்டு 2 எத்தனை? இப்போ இந்த 2ஓட உங்களுக்கு பெருக்கையில் உங்களுக்கு சின்ன கன்ஃபியூஷனாக வர மாதிரி தெரிஞ்சு டக்குன்னு எழுதிக்குங்க அப்படி. ஓகேவா? இப்போ இதை மனக்கணக்காகவும் நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா
27 × 2 வந்து 20 × 2 பண்ணிக்கோங்க. ஸோ 40 வருதா? அதே மாதிரி 7 2 14 வருதா? ஸோ இப்படி போட்டு கூட்டிக்கலாம். இதை நீங்கள் வந்து மைண்ட்லேயே கூட பண்ணலாம். இப்போ 27 இருக்குன்னா இதை வந்து 20 + 7ன்னு பிரிச்சுக்குங்க. ஓகேவா? இப்போ 20 + 7ன்னு சொல்லி பிரிச்சுட்டு இப்போ 20னா 20 × 2 40, அப்போ 7 2 14, அப்போ 40 + 14 54 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக வரும் அது. ஓகேவா? இந்த மைண்ட்லேயே நீங்கள் வந்து டக்குன்னு போடலாம், ஈஸியாக தான் இருக்கும். 27 × 2 54, இந்த 54 நீங்கள் எழுதிக்குங்க. இப்போ 9 4 6 இங்கே 8, அவ்வளோதான். இப்போ ஸ்கொயர் வந்து நீங்கள் வந்து 11லேருந்து 99 வரைக்கும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வேகமாக போடலாம். உங்களுக்கு பார்க்க தான் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக குழப்பற மாதிரி தெரியலாம். நீங்கள் வந்து திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு 4-5 சம்மை எடுத்து போட்டு பாருங்களேன், உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இது வந்து போட்ட முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இப்போது இந்த ஸ்கொயர் பண்ணுறதுல 11லேருந்து 99 வரைக்கும் இப்போ வந்து எப்படி போகலாம் சொன்னோமா, இதில் வந்து 5ங்கிற வரையில் 5ங்கிறது ஒரு ஸ்பெஷல் நம்பர் மாதிரி, அது வந்து ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ 6ஆம் சம் வந்து இப்போ 15 ஸ்கொயர்டு, 25 ஸ்கொயர்டு, 35 ஸ்கொயர்டு, இந்த மாதிரி 95 ஸ்கொயர்டு வரைக்கும் உங்களால் வந்து ஈஸியாக டக்குன்னு போட முடியும். இப்போ எப்படின்னா, இப்போ 15 எடுத்துக்கோங்க, 5 25 எப்போதும் போல் எழுதிக்கோங்க. ஸோ 1 இருக்குன்னா இங்கே செகண்ட் டிஜிட்னா 1 இருக்கா, இந்த 1க்கு அடுத்த நம்பர் என்ன? இப்போ 1 2 3 4 5ன்னு போகிறதுல 1க்கு அடுத்த என்ன நம்பர் என்ன? 2. இந்த 1 2ஓட பெருக்குங்க. ஸோ பெருக்கி டேரெக்டாக அப்படி எழுத வேண்டியதான். ஸோ 225 தான் 15ஓட ஸ்கொயர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 75 ஸ்கொயர், இதை பாருங்கள். இப்போ 5 25 25 எழுதிருங்க. 7க்கு அடுத்த நம்பர் என்ன? 8. இப்போ 7 56. ஸோ அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஸோ 95க்கு பாருங்கள், 95 எழுதிக்குங்க. ஓகே, 5 25 9, அடுத்த நம்பர் என்ன? 10. 19 90. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 15 25 35ங்கிறப்போ வந்து நீங்கள் உட்காந்து இந்த மாதிரி பெருக்க தேவையில்லை. ஸோ 25 × 25 அப்படின்னு போட்டு பெருக்கவே தேவையில்லை. 25ன்னு எழுதுங்க, எழுதிட்டு 5 25 போடுங்க. 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3. இப்போ 2 6. இப்போ 25ஓட ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னா 625. ஸோ இந்த மாதிரி டக்குன்னு எழுதிடலாம். ஸோ இதே மாதிரி 51 ஸ்கொயர்டு, 52 ஸ்கொயர்டு, 53 ஸ்கொயர்டு, இந்த மாதிரி 59 ஸ்கொயர்டு வரைக்கும். ஸோ இந்த இதுலேயும் 5 வருதா? ஸோ 5ங்கிறது ஒரு ஸ்பெஷல் நம்பர் சொல்லணும், அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ இந்த மாதிரி வருதுன்னா இதுக்கு என்ன பண்ணலாம்னா, இப்போ 51 அதே மாதிரி எழுதிக்கோங்க. 1ஓட ஸ்கொயர் என்ன? 1 தான். நம்ம எப்போதுமே போடும்போது 0 எழுதிக்கிறணும். ஓகேவா? இப்போ 5ஓட ஸ்கொயர் என்ன? 25. இங்கே என்ன நம்பர் வருதோ அதோட குடிக்கிற வேண்டியதான். இப்போ 25 + 1 26. ஸோ இதுதான் இதோட ஸ்கொயர். இப்போ இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், 53 ஸ்கொயர் எழுதுங்க. இப்போ 3 9, அதாவது 3ஓட ஸ்கொயர் 9, 0 எழுதிக்குங்க. 5 25, 25 + 3 28. அதான் இதோட ஆன்சர். இப்போ இன்னொன்று எழுதுகிறேன், 57ஓட ஸ்கொயர் பாருங்கள். 7 49, 5 25, 25 7 32. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி 15 25 35, அதே மாதிரி 51 52 53, இதோட ஸ்கொயர்லாம் வந்து நம்மளால் 2 செகண்டில் போட முடியும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் வேல்யூலாம் இருக்குல்ல, இதோட லாஸ்ட் டிஜிட்லாம் என்ன வரும்னு சொல்லி பார்த்துக்கறணும். இப்போ 1 இருக்குன்னா அதோட லாஸ்ட் டிஜிட் என்ன? 1 தான். ஸோ இதெல்லாம் சிங்கிள் நம்பராக இருக்கிறனால அதே தான் வரும். இப்போ 1க்கு 1, 2க்கு 4, 3க்கு வந்து 9, 4க்கு 6, 5க்கு 5 தான், 6க்கு 6, 7க்கு 9, 8க்கு 4, அதுக்கப்புறம் 9க்கு 1, 10க்கு 0. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் இருக்குல்ல, இப்போ 1க்கு 2 3 இது எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட் டிஜிட் மட்டும் நீங்கள் வந்து கவனிச்சுக்கறணும். லாஸ்ட் டிஜிட் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ 2 செகண்டில் வந்து இது உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். ஓகேவா? இப்போ 729ன்னு சொல்லியிருக்கா, இந்த 9 லாஸ்ட் டிஜிட் வந்து எந்தெந்த ஸ்கொயருக்கு வரும்னு சொல்லி பார்க்கணும். ஒன்று 3க்கு வருது, இன்னொன்று 7க்கு வருது. ஸோ என்ன பண்ணுங்கள், இப்போ இந்த 3ஐயும் இந்த 7ஐயும் இங்கே எழுதிக்குங்க. ஓகேவா? இப்போ ஸ்கொயருங்கிறதுனால 2 டிஜிட் தள்ளி ஒரு இப்படி கோடு போட்டுக்குங்க. ஸோ மீதம் உள்ள நம்பருக்கு வந்து இந்த ஸ்கொயர் வந்து எந்த வேல்யூக்குள்ளே இது வரும்னு பார்க்கணும். ஸோ 7ங்கிறது இருக்கா, இப்போ 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9. இப்போ 7ங்கிறது வந்து மிடில் வருதா, இப்போ 7க்கு கீழே என்ன ஸ்கொயர் வருதோ அந்த வேல்யூ வந்து இங்கே எழுதிக்கறணும். இப்போ 4 தான் வரும், அப்போ 2ஓட ஸ்கொயர் தானே 4, அப்போ 2ங்கிற வேல்யூ இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ 7ங்கிற நம்பர் இருக்குது, இப்போ 7ங்கிற நம்பருக்கு கீழே எந்த ஸ்கொயர் வருதுன்னு பார்க்கணும், அந்த ஸ்கொயர் வேல்யூ இங்கே எழுதிடணும். இப்போ 23 27. இப்போ இது 2 ஸ்கொயரில் ஏதோ ஒரு ஸ்கொயர் தான், ஸ்கொயரோட வேல்யூ தான் 729ங்கிறது. இது எப்படி ஸ்பீடாக கண்டுபிடிக்கிறதுனா, மிடில் வேல்யூ ஒரு 25 இருக்கா இங்கே, ஸோ இங்கே 23 இங்கே 27 இருக்குது, இது 2 தான் ஏதோ ஒன்று. இது எப்படி கண்டுபிடிக்கணும், மிடில் வேல்யூ 25 எடுத்துக்கங்க, இல்லாட்டா 23 பெருக்கி பாருங்கள். ஸோ இது வரலன்னா இதுதான் கண்டிப்பாக அதோட வேல்யூவாக இருக்கலாம்.
இல்லைனா எப்படி பண்ணலான்னா இந்த 25 எடுத்துங்க. இந்த 25 ஈஸியாக நான் எப்படி பண்ணலாம் சொல்லியிருக்கேன். 25 5ஓட ஸ்கொயர் வந்து 25. ஸோ 3க்கு அடுத்த நம்பர் என்ன 2க்கு அடுத்த நம்பர் என்ன 3. பிறகு 2 3 6. இப்போ இந்த 625ங்கிறது தான் வந்து 25ஓட ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி 15 25ஓட ஸ்கொயர் பார்க்குறது வந்து ரொம்ப ஈஸி. அதனால் 25ஓட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 625 வருதா, அப்போ 625 மிடில் வருது, நம்மளுக்கு 729 தேவை. அப்போ 27 தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ஃபஸ்ட்டு புரியலைன்னா இப்போ செகண்ட் பாருங்கள். செகண்ட் நல்லா புரியும். இப்போ 4 லாஸ்ட் டிஜிட் வந்து 4. ஓகேவா, இங்கே 4 லாஸ்ட் டிஜிட் எதுக்கு இருக்குது, 2க்கு இருக்குது, அதுக்கப்புறம் 8க்கு இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், 2ஐயும் 8ஐயும் எழுதிக்குங்க. இங்கே 2 இங்கே 8. ஓகேவா, இப்போ 2 டிஜிட் தள்ளி அதே மாதிரி ஒரு கோடு போட்டுக்குங்க. இங்கே என்ன இருக்குது 23 இருக்கா. ஸோ 23 எந்த ஸ்கொயருக்குள்ளே வரும், 5 ஸ்கொயருக்கு 25 போயிடுச்சு. அப்போ 4 ஸ்கொயரில் தான் வரும். அப்போ இந்த 4ங்கிற வேல்யூ இங்கே எழுதிக்குங்க. ஓகே, இப்போ ஒன்று 42 இருக்க போது, இல்லைனா 48 இருக்க போது. டக்குன்னு மிடில் வேல்யூ 45 எடுத்துக்கோங்க. இப்போ 45 என்ன வரும், 5 25, 4க்கு அடுத்த நம்பர் 5, அப்போ 5 20. இப்போ 2025 தான் இதோட வேல்யூ. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, 2324 இருக்குது. சரி, 2304 இருக்குது, இங்கே 2025. அப்போ 48 தான் இதோட ஆன்சர். ஓகேவா, இப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்லாமல் டக்குன்னு எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்கிற பாருங்க. இப்போ 6 இருக்கா. ஓகேவா, இப்போ 6 இங்கே லாஸ்ட் டிஜிட் வருது, 4 வருது. இப்போ இங்கே 4 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே 6 தான் வரும் லாஸ்ட் டிஜிட்டாக. ஏன் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்களேன், 3 இருக்கா, 3 எடுத்தால் நம்மளுக்கு 7 வந்துச்சா, இதோட கூடுதல் 10 இருக்கும். அதே மாதிரி இங்கே 2 இருக்கா, இதோட இங்கே 8 வந்துச்சா, இதோட கூடுதலும் 10 தான் இருக்கும். அதே மாதிரி 4க்கு 6 வருது, அதே மாதிரி 6க்கு லாஸ்ட் டிஜிட் 6 வரும். வந்து திரும்பி சொல்லி பார்க்க தேவையில்லை. இப்போ 4ஓட ஸ்கொயர் 16, இப்போ வேறு எதுக்கு வந்து லாஸ்ட் டிஜிட் வந்து 16 வரும் அப்படி சொல்லிட்டு 5ஓட ஸ்கொயர் இது 6ஓட ஸ்கொயர்னு சொல்லி பார்க்க தேவையில்லை. இப்போ 4ஓட ஸ்கொயர் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டிஜிட் 6 முடிஞ்சிருந்துச்சுன்னா அடுத்து அதோட கூடுதல், அதாவது 10லேருந்து கழிச்சா 6 வரும்ல. ஸோ அதாக தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம டக்குன்னு ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வழி. நான் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறதுனால மெதுவாக நான் பண்ணுறேன். நம்ம டக்குன்னு சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வந்து வந்துடும் இது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ ஃபஸ்ட் நம்பர் எழுதியாச்சு, ஃபஸ்ட் டிஜிட் எழுதியாச்சு. செகண்ட் டிஜிட் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டிஜிட் தள்ளி கோடு போட்டுங்க. 40 இருக்கா, இங்கே வாங்க. 40னா இங்கே 7க்கு 49 போயிடுச்சு. அப்போ 6 தானே வரும், இங்கே 6 போட்டுங்க. ஓகே, ஒன்று 64 இல்லாட்டா 66, மிடில் 65 இருக்குது. அதே மாதிரி 5 25, 6க்கு அடுத்த நம்பர் 7, 6 36, 7 42. அப்போ 4220 தான் வருது. இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, 4096 இருக்குது. அப்போ கூட போயிடுச்சு. அப்போ 64 தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி 6084. ஸோ இது இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தள்ளி எழுதுறேன், இப்படி எழுதிக்கிறேன். லாஸ்ட் டிஜிட் என்ன, அதே மாதிரி 4. ஸோ இங்கே 4 பார்த்தோம்னா அதே மாதிரி 4 தான். அப்போ இங்கே என்ன வரும், 2 வரும். 2னா இங்கே 8 வரும். ஓகேவா, 2 டிஜிட் தள்ளி கோடு போட்டுக்குங்க. இப்போ 60ங்கிற மாதிரி இருக்குது. 60னா எங்கே வருது, இங்கே 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. அப்போ 7ல் தான் வரும். அப்போ ஒன்று 72 இருக்கும், இல்லைனா 78 இருக்கும். இதோட மிடில் என்ன இருக்குது, 75 இருக்குது. அப்போ 75 எழுதிக்கிங்க. ஓகே, அப்போ 5 25, 7க்கு அடுத்த நம்பர் 8, 7 49, இன்னில் 56. அப்போ 5625 தான் வருது. ஓகேவா, அப்போ இது மிடில் கம்மியாக இருக்குது. அப்போ 78 தான் இதோட ஆன்சராக இருக்கும். ஓகே, புரிஞ்சுதா? இப்போ இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து ஈஸியாக நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஹோம்ஒர்க்ஸ் நம்ம 2 கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக புரிஞ்சுருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு க்யூப் ரூட் வெளியே எப்படி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 5812ஓட க்யூப் ரூட் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 1,48,827 க்யூப் ரூட். இந்த மாதிரி க்யூப் ரூட்டோட வேல்யூ வந்து நம்ம எப்படி டக்குன்னு 2 செகண்டில் சால்வ் பண்ணுறது. அதுக்கும் அதே தான். க்யூப் ரூட்டோட மொதல் 10 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ 1 க்யூப்னா 1, 2 க்யூப்னா 8, 3 க்யூப்னா 27. இதே மாதிரி மொதல் 10 வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு லாஸ்ட் டிஜிட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது வந்து ரொம்ப ஈஸி. லாஸ்ட் டிஜிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா, இது வந்து க்யூப் வேல்யூ நீங்கள் படிச்சுக்கோங்க. லாஸ்ட் டிஜிட்டுக்கு தனியாக ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன லாஸ்ட் டிஜிட் ட்ரிக்கு அப்படின்னா, இப்போ 1க்கு வந்து அதே தான் வரும், 1 தான் லாஸ்ட் டிஜிட். 2க்கு 8 வரும், 3க்கு 7 வரும். அதே மாதிரி 7க்கு 3 வரும், 8க்கு 2 வரும். ஸோ இது 2 மட்டும் பாருங்களேன். ஸோ இது 2 மட்டும் பார்த்தீங்கன்னா 2க்கு 8 வருதா, 3க்கு 7 வரும் இங்கே. அதே மாதிரி இங்கே 7க்கு 3 வரும், 8க்கு 2 வரும். ஸோ அப்படியே மாற்றி வரும். இது எல்லா நம்பருக்குமே வந்து அதே நம்பர் தான் லாஸ்ட் டிஜிட்டாக வரும். சரிங்களா, லாஸ்ட் டிஜிட் தெரிஞ்சால் இந்த க்யூப் வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் 5812 இருக்கா, இதோட லாஸ்ட் டிஜிட் 2. அப்போ நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 2னா 8 தான் நம்ம எழுதணும். ஸோ 8 எழுதிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு என்ன பண்ணோம், 2 வேல்யூ தள்ளி வந்து கோடு போட்டோம். இப்போ க்யூப் ரூட்னால 3 வேல்யூ தள்ளி கோடு போடுங்க. இப்போ 5ங்கிற நம்பர், அதே மாதிரி 5ங்கிறது எதுக்குள்ளே வருது, ஸோ 2 க்யூப்புங்கிறது 8க்கு போயிடுச்சு. 5ங்கிறது இங்கே தான் வரப்போகுது. அப்போ 1 தான் வரும். அப்போ இது 18ஓட க்யூப் தான் இந்த வேல்யூ. ஸோ ஸ்கொயர் மாதிரி 2 ஆப்ஷன்லாம் அது கிடையாது, சிங்கிள் ஆப்ஷன் தான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அடுத்து பாருங்கள், இது இவ்வளோ பெரிய நம்பராக இருக்கா.
இதுக்கு டக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ 7. ஸோ 7 நம்ம என்ன பார்த்தோம், 7னா 3, 3னா 7 பார்த்தோம். இங்கே 7 இருக்கிறதுனால இங்கே 3 எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ 3 நம்பர் தள்ளி நம்ம பார் போட்டுக்கோங்க. ஸோ 148. 148 எதுக்குள்ளே வருது, இங்கே 6 க்யூப் வந்து 216 போயிருது. அப்போ 5 க்யூப்பில் தான் வரப்போகுது. அப்போ 53ஓட க்யூப் தான் இந்த வேல்யூ. சரிங்களா? அதே மாதிரி இந்த வேல்யூ பாருங்கள். ஸோ 9னா சேம் நம்பர் தான். இதை தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து அதே தான், சேம் நம்பர் தான் வரப்போகுது. அப்போ 9 எழுதிக்கோங்க. 3 வேல்யூ தள்ளி கோடு போட்டுக்கோங்க. 328. சரிங்களா? 328 எதுக்குள்ளே வருது, 7 க்யூப் 343 போயிருது. அப்போ 6 க்யூப் தான் வரப்போகுது. அப்போ 6 இங்கே போட்டுக்கோங்க. அப்போ 69 க்யூப் தான் இது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி க்யூப் வேல்யூ வந்து நம்மளால் 2 செகண்டில் டக்குன்னு சால்வ் பண்ணிட முடியும். சரிங்களா? நான் ப்ராக்டிஸ்க்கு 2 சம் கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ணி இதோட ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வந்து ட்ரிக்ஸ் வீடியோ வந்து நான் எவ்ரி சண்டே போடுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஆமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னு பார்த்துட்டு நான் வந்து எவ்ரி வீக் சண்டே வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸ் வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்காக வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது. ஸோ பிகினர்ஸ்க்கான ப்ளேலிஸ்ட்டு டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 2025 இந்த வருஷம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கான கம்ப்ளீட் கைடன்ஸ், மேக்ஸ்க்கான கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து நான் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணுங்கள். எல்சிஎம் எஸ்சிஎஃபோட பார்ட் 1 வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து எல்லா சம்லையுமே வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் பெருக்கல், ரூட்டு இதெல்லாமே வந்து எல்லா சம்லையுமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. இது வந்து வேகமாக பண்ணுறதுக்கும் அக்யூரேட்டாக பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆன்சர்ஸ்லாம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.